கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் தரங்கட்டு போனவர்களாக ஆகும்போது உலகத்திலேயே அவன் நரகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு காதலோடு வாழக்கூடிய ஒருவனுக்கு சுத்தமாக காதலற்ற ஜடத்தை போன்ற ஒருத்தி துணையாக வந்தாலேயானால் அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்குள்ள நுழையும் போது அவ கையில கொடுக்கக்கூடிய தண்ணி இருக்குது பாருங்க, தேனை விட இனிமையானது. காதலோடு கொடுக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணி. இதுக்கு நேர் எதிர்மா அடங்கா பிடாரியாக கெட்ட பழக்கம் உள்ளவளாக அவள் இருந்தாலேயானால் அதனுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அதே போல இன்னொருத்தருடைய தொடர்புல இருக்கிறாரு, தவறான பழக்கத்திற்கு அவர் அடிமையாக கிடக்கிறாரு, நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அவர் ஆளாகி இருக்கிறாரு, பிரியவும் விட, அதாவது பிரிஞ்சு வர முடியல, பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்றலாம் கையற நிலையில இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்டீரை நம்ம பார்க்கிறோம். என்ன பண்ணலாம்? அற்புதமான வசீஃபா. இந்த வசீஃபாவை சொல்லும் போது நமக்குள்ள இறை உணர்வு பொங்கி வழிவதை நம்மளால உணர முடியும். டெய்லி ஃபஜ்ர் தொழுதுருங்க. ஃபஜ்ர் தொழுகாம நீங்க ஓதுனீங்கன்னா எந்த பிரயோஜனத்தையும் அது கொடுக்காது. முன்பின் 11 முறை ஸலவாத் ஓதிக்கிறங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர். கிட்டத்தட்ட 40 முறைக்கு ஓதணும், 40 நாட்கள் ஓதணும். இந்த கெட்ட மது பழக்கம், இந்த மாதிரி சகவாசம் உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளின் மீது நன்றாக ஊதியோ அல்லது அவங்க தூங்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை ஓதி அவங்களுடைய நெஞ்சில் அப்படியே ஊதியோ, கணவனோ மனைவியோ, அது உங்களால முடியும். நல்லா தூங்கணும், அசந்து தூங்கக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு முடிச்சிருங்க. தவிர 40 தடவை ஓதி முடித்தவுடன் அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்க. துஆ உரத்துல் பலாஇ வல் கலான்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனப்பூர்வமாக உளமாற கேட்கக்கூடிய பிரார்த்தனை கெட்ட தலையெழுத்தை மாற்ற வல்லது என்று சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.